பூஜை அறையில இருக்க பூஜை பொருட்கள். அத வந்து தண்ணீல 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தா பளபளன்னு இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பூஜை அறையில இருக்க பூஜை பொருட்கள். சாமி சிலைகள், காமாட்சி அம்மன் விளக்கு, அப்புறம் சின்ன சின்ன தட்டுகள் இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். நான் வந்து சின்ன தட்டு ஏன் இவ்ளோ இது இருக்கு அப்படின்னா, சுவாமி சிலைகள்லாம் வச்சு வழிபடுறதுக்காக நான் குட்டி குட்டி தட்டு வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து விளக்கு விளக்கு வைக்கிறதுக்காகவும் குட்டி குட்டி தட்டு யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் இது ஃபுல்லா வந்து எப்படி மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் வச்சு மறுநாள் எடுத்து பார்க்கும்போது காய்ஞ்சிருக்கும் பார்த்தீங்களா? அந்த படிவு எப்படி படிஞ்சிருக்குன்னு பாருங்க. அத வந்து நம்ம எப்படி சுத்தம் செய்ய போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம துணிய வச்சு அந்த மஞ்சள், குங்குமம் எல்லாமே அதுல இருக்கிறது எல்லாமே நம்ம தொடச்சு எடுக்கிறோம். ஒரு ஒரு பொருளா எடுத்து தொடச்சு நம்ம எடுத்து வைக்கிறோம். நான் சொல்ற அந்த ஒரு பொருளை மட்டும் கடையில வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஒரு பொருளை வாங்கினாவே போதும். எந்த ஒரு கடினமான முறையும் இதை நம்ம சுத்தம் செய்யாம சுலபமான முறையில வந்து நம்ம சுத்தம் செய்யலாம். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். சுவாமி சிலைகள்ல வந்து சைட்ல ஃபுல்லா ரொம்ப அப்படியே வந்து மஞ்சள் குங்குமம் ஒட்டி ஒட்டி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க. எடுத்துட்டு எடுத்து எல்லாமே எடுத்து ஓரமா வைங்க. இத்தனை நாள் நம்ம வந்து மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் வந்து நம்ம வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம். அதோடைய பதிவு வந்து ரொம்ப நாள் ஒரு 2 3 நாள் ஆனாலே காய்ந்து போய் ரொம்ப இதுவா ஒட்டிக்கும். இப்போ அதை நம்ம எப்படி சரி செய்ய போறோம்னா, தண்ணியில வந்து இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, அது வந்து பார்க்க சக்கரை மாதிரி இருக்கும். அதோடைய பேர் என்னன்னா லெமன் சால்ட். அதை வந்து எல்லா மளிகை கடையிலையும் கேட்டாலும் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து நான் இப்போ காட்டின அளவு வந்து தண்ணியில வந்து போட்டு கரைச்சி விட்டுட்டு எல்லா பொருளும் எடுத்து இந்த மாதிரி ஊற வைங்க. நம்ம தொடச்சி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணணும். எல்லாத்தையும் ஊற வைங்க. ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் அந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே ஓரத்துல எதனா இருந்துச்சுன்னா ஒரு தடவை கையால தேய்ச்சி விட்டுக்கணும். நானும் அந்த மாதிரி தான் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கேன். ஏன்னா சைட்ல வந்து அந்த எண்ணெய் பசை, அந்த குங்குமம் வச்ச அந்த இடம் எல்லாம் அப்படியே வந்து தெரியும். அதை வந்து நம்ம கையை வச்சு தேய்ச்சிக்கணும். அந்த மாதிரி நான் தேய்ச்சிட்டு இருக்கேன் இப்போ. சுவாமி சிலையிலலாம் சைடில் இருக்கும், அதே ஒரு தடவை தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சபீனா பவுடர் இருந்ததுன்னா அதை எடுத்து இப்போ நான் புது ப்ரஷ் வந்து நம்ம கையால் தேய்க்க முடியாது, சைடில் இடுக்கில் இருக்குன்றதால ஒரு ப்ரஷ் வாங்கி சபீனா பவுடர் வந்து தொட்டு நான் தேய்ச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த சைடில் அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு அதுக்கப்புறம் குங்குமம் அதெல்லாம் வந்து ஒட்டி இருக்கும். அந்த ப்ரஷ்ஷில் ஒரு தடவை நம்ம தேய்ச்சி எடுத்தா அது வந்துடும். இப்போ நம்ம வந்து பச்சை தண்ணியில் வந்து போட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம தண்ணியை காய வச்சு சுடு தண்ணியில கூட போட்டு நம்ம இது பண்ணலாம். அது சீக்கிரமா வந்து சுத்தம் செஞ்சிடும். இது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். தண்ணி வந்து நீங்க நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த போர் வாட்டர் அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணாம குடிக்க யூஸ் பண்ற தண்ணியை வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா இடுக்குல இருக்கிறதையும் நம்ம வந்து தேய்ச்சி தேய்ச்சி இப்போ எடுத்துக்கிறோம். அதே தண்ணியில வந்து இப்போ நம்ம அலசி எடுத்துக்கலாம். தொடச்சி தேய்ச்சி தேய்ச்சி விட்டுட்டு அதை நம்ம அதே தண்ணியில வந்து போட்டு கழுவி ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். வீடியோ லென்த்தாக போகுதுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க.
இப்போ வந்து நான் அதெல்லாம் வந்து பவுல் சின்னதாக இருக்கிறதுனால அதில் போட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ இது தட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த பக்கெட்டில் நான் ஊற வச்சுருக்கேன். அது அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். அதே மாதிரி தான் ப்ரஷ்ஷை வச்சு சபீனா பவுடரை பிரித்து எடுக்கிறோம். இதே மாதிரி இன்னும் 2 தட்டு இருக்குது, அதையும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து திரும்ப அதே பவுலில் வந்து நல்ல தண்ணி திரும்ப எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் நல்ல தண்ணியை எடுத்து ஊற்றி வச்சுட்டு அதில் வந்து திரும்ப நம்ம சுத்தம் பண்ணி வச்ச விளக்க வந்து நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். எப்போவுமே பூஜை விளக்கு பூஜை பொருட்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தண்ணியில் கழுவிட்டு திரும்ப நல்ல தண்ணி எடுத்து கழுவி வைக்கணும். இப்போ பாருங்கள் அந்த விளக்கு எப்படி இருக்குது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.